ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 17 1 முதல் 10. தியான வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் மத்திய பகுதி. கொலோசியர் 4:12 மத்திய பகுதி. நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும். ஆம், தேவனுடைய சித்தத்தை செய்வதிலே நீங்களும் நானும் வெற்றியாளர்களாக, தேறினவர்களாக, பயிற்சி பெற்றவர்களாக, அனுபவசாலிகளாக இருக்க வேண்டும். அதை குறித்ததான பூரண நிச்சயமுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியுள்ள ஒரு உவமையை நாம் அங்கே பார்க்கிறோம். நாம் நம்முடைய வாழ்நாட்களில் செய்து நிறைவேற்றும்படி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்றினை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுவே நாம் இந்த பூவுலக வாழ்க்கையை குறித்த அவருடைய முழுமையான நோக்கமாகவும் இருக்கிறது. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும்படிக்கு எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபச்சாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்பதே இந்த உவமையாகும். இந்த உவமையிலே ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை ஒரு முதலாளியாக அல்லது ஒரு எஜமானனாகவும் நம்மை அந்த எஜமானுடைய ஊழியக்காரருக்கும் ஒப்பிடுகிறார். நம்மை குறித்த அவருடைய எதிர்பார்ப்பு எது? எப்படிப்பட்டவர்களை அவருடைய உள்ளம் நாடி தேடுகிறது? சற்று நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். முதலாவதாக, என் இருதயத்திற்கு ஏற்றவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். என் இருதயத்திற்கு ஏற்றவன். இந்த உவமையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஊழியக்காரன் பகல் முழுவதும் தன் எஜமானுடைய வயலில் உழுது அல்லது மந்தை மேய்த்து அவருக்காகவே கடினமாக உழைத்திருந்தான். ஆனாலும் அவன் அவ்வேலைகளை முடித்து கொண்டு தன் எஜமானத்திற்கு திரும்பி வந்தபோது தான் கட்டளையிட்டவைகளை அவன் செய்ததற்காக அந்த எஜமான் அவனை பாராட்டவோ அவனுக்கு நன்றி சொல்லவோ முற்படவில்லை. மாறாக அவர் என்ன சொல்லுகிறார்? நீ புசித்து குடித்து சற்று இளைப்பார் என்றும் அவர் அவனிடத்தில் கூறவில்லை. மாறாக அவன் செய்ய வேண்டியதாயிருந்த மற்றொன்றினையும் கூட செய்து நிறைவேற்றும்படி அவனுக்கு கட்டளையிடுகிறார். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணு, அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணுமளவும் எனக்கு ஊழியம் செய் என்று அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதையும் அவன் நிறைவேற்றிய பின்புதான் அவன் தனக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்தவனாக தன் முதலாளியால் கணிக்கப்பட்டான். இவ்வாறு அவன் முதலாவது தனக்கு கட்டளையிடப்பட்டவைகளை செய்தவனாகவும் பிற்பாடு தனக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்தவனாகவும் அறியப்படுகிறான். ஆம், தனக்கு கட்டளையிடப்பட்டவைகளை செய்தவன், பின்பாக தனக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்தவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்த நமது ஆண்டவரின் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்பதே நம் பேரில் உள்ள தேவனது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் செய்யும்படி இந்த உலகத்தில் பிரவேசித்த போது எபிரேயர் 10:7 சொல்லுகிறது, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று உரைத்தார். தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒவ்வொருவரிடத்திலும் இத்தகையதொரு ஒப்புக்கொடுத்தலையே தேவன் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்காக தம்முடைய காரியமாக தேடிக்கொண்டிருந்த கர்த்தர் தாவீதில் அந்த நபரை கண்டுபிடித்தார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று ஆண்டவர் அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் அவருடைய மனதின்படியே செய்து நிறைவேற்றுகிறவர்களே அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்பதை இதிலிருந்து நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ளுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரும் கூட்டமான தேவ ஜனங்களின் மத்தியில் இவ்விதமாக கர்த்தரை மகிழ்விக்கிற
ஒரு சிறு கூட்டத்தார் இன்னும் இருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டவர் என் இருதயத்திற்கு ஏற்றவர்கள் என்று அழைக்கிறார். அவ்விதமாகவே கிறிஸ்தவ உலகில் கர்த்தரை சேவிக்கின்ற பலதரப்பட்ட தேவ ஊழியர்களின் மத்தியிலும் கூட என் இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்கள் என்று தேவன் பெயரிட்டழைக்கும் ஒரு சிறு கூட்டம் பேர் ஆண்டவருக்கு உண்டு. அவர் தமது சித்தத்தின்படி பிரயோஜனப்படுத்தத்தக்கதாக அவர்கள் அவருடைய கைவசம் இருக்கிறார்கள். இத்தகையவர்களையே கர்த்தருடைய உள்ளம் நாடி தேடுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாவாகிய சவுல் தன் ராஜ்யபாரத்தின் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் தனக்கு உரைத்தவைகளை முழுமையாக நிறைவேற்றும் விஷயத்தில் கவலையீனமாகவே அல்லது புத்தீனமாகவே இருந்து வந்தான். அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட வேளையில் தீர்க்கதரிசியாகிய சாமுவேல், நீ எனக்கு முன்னே கில்காலுக்கு இறங்கிப்போ, சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் 7 நாள் காத்திரு என்பதாக அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தது. தனக்கு சொல்லப்பட்டிருந்தபடியே அவன் 7 நாள் மட்டும் காத்திருந்தான். ஆனால் 7ஆம் நாளில் சாமுவேல் தன்னிடத்தில் வரும் நேரம் வரை அவன் காத்திருக்கவில்லை. அவன் பொறுமை இழந்தவனாக சுயமாக செயல்பட்டது நிமித்தம் அவன் தேவனால் தனக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டளையை கை கொள்ளாமற் போனான் என்றும் அவன் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அல்ல என்றும் அவரால் கடிக்கப்பட்டான். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அமலேக்கியரையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரிக்கும்படி கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவனோ அமலேக்கியரின் சிறப்பான ஆடு மாடுகளையும் நலமானவைகளையும் தப்ப வைத்து ஜனங்கள் யாவரையும் மற்ற மிருக ஜீவன்கள் அனைத்தையும் முற்றிலும் அழித்து போட்டான். இது நிமித்தமாக கர்த்தர், நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, அவன் என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்று தீர்க்கதரிசியாகிய சாமுவேலிடத்திலே ஆண்டவர் மனவேதனையோடு முறையிட்டு கொண்டிருக்க, சவுலோ கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்று தீர்க்கதரிசனிடத்தில் கூறிக்கொண்டிருந்தான். கர்த்தரும் அவருடைய தீர்க்கதரிசியும் அவனை குறித்து மனம் நொந்து போயிருக்க, அவனோ தன் சாதனையில் மகிழ்ந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி யுத்தத்தில் தான் பெற்றிருந்த ஜெயத்தை கொண்டாடி கொண்டிருந்தான். தேவ பிள்ளையே, அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பல சந்தர்ப்பங்களில் சுவிசேஷ பணித்தளமாகிய கர்த்தருடைய வயல் நிலத்திலும் அவருடைய மந்தையாகிய சபையிலும் பல நற்கிரியைகளையும் சுவிசேஷ ஊழியங்களையும் செய்வதில் முனைந்து நின்று அவற்றில் வெற்றி காண்பதில் மாத்திரம் திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தரோ தாம் விரும்புகிற யாவற்றையும் தேவனுடைய மனதில் உள்ளதின்படியே நீங்களும் நானும் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் பசித்தாகத்தோடும் நமக்காக பொறுமையோடும் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான சகோதரா சகோதரி, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம்? நாம் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய ஆண்டவரை நாம் ஏமாற்றுகிறவர்களாக, அவரை காக்க வைத்து அவருக்கு ஒன்றும் கொடுக்க இயலாதவர்களாக நாம் அனுப்புகிறவர்களாய் காணப்படுகிறோமா? சுய விருப்பத்தின்படியும் சுயமான வழிகளிலும் சுய மகிமைக்காகவும் நீங்களும் நானும் புரியும் சாதனைகள் அவரை ஒரு காலம் திருப்திப்படுத்த முடியாது. தங்கள் அனுதின வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை முழுமையாகவும் பூரணமாகவும் செய்கிறவர்கள் மாத்திரமே தங்களுடைய வாழ்வின் முடிவிலே தங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்து முடித்தவர்களாக, அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக அவரால் அங்கீகரிக்கப்படுவார்கள். தேவ சித்தம் செய்யாத மற்றவர்களோ ஏமாற்றம் அடைவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்து பரமபிதாவின் மனதில் உள்ள யாவற்றையும் செய்து நிறைவேற்றும்படியாகவே உனக்கும் எனக்கும் ஒரு வாழ்நாள் காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ அறிந்திருக்கிறாயா? நீ அவருக்காக செய்ய விரும்புகிறவைகளை செய்வது அல்ல, அவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்து முடிப்பதே அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தலாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவருக்காக செய்ய விரும்புகிறவைகளை செய்வது அல்ல, அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் செய்து முடிப்பதே அவருக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தலாகும். நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் பூரணமாகவும் முழுமையாகவும் செய்து நிறைவேற்றினவர்களாக நிற்க வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 4:12 சொல்லுகிறதல்லவா? அவ்விதமாக நீங்களும் நானும் செய்வோம் என்றால் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக அவரால் கணிக்கப்பட்டு முடிவிலே சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க முடியும். பரிசுத்த பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகின்ற பொழுது 6:13
நாம் இவ்விதமாக சகலத்தை செய்து முடித்தவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 14ஆம் வசனத்திலே சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டிக்கொள்ளுங்கள், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் இருங்கள். 15ஆம் வசனத்திலே சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், 16வது வசனத்திலே பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். 17ஆம் வசனம் ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு 18வது வசனத்திலே விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாயிருக்க, விழிப்போடும் எச்சரிப்போடும் இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யட்டும். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்து உம்மை மகிழ்விக்கின்ற ஊழியர்களாக, முதலாளியாகிய உம்மை நாங்கள் மகிழ்ச்சியடைய செய்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவரே, நீர் எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். ஏதோ செய்து நிறைவேற்றினோம் என்பதல்ல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கிறோம் என்ற அந்த உன்னத நிலைக்குள்ளாக நாங்கள் வந்து சேர எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.